ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சைட் டிஷ், அதாவது நம்ம சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் சாப்பிடக்கூடிய வாழைக்காயை வச்சு ஒரு கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ்ட். அந்த கல்யாண வீட்டில் பண்ணுற ரோஸ்ட் நீங்கள் ஈவன் சாதத்துலேயே கூட ஒரு வாழை நெய் விட்டு விஷயம் சாப்பிட்டிங்கன்னா கூட அட்டகாசமாக இருக்கும். நான் அந்த வாழைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். வாழைக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு மோர் தண்ணியும் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அந்த வாழைக்காய் கருத்து போகக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் இந்த மோர் தண்ணியில் போட்டு பண்ணும்போது இந்த கையில் கூட அந்த கருப்பாக வரது கூட வராது. அதனால் உப்பு மோர் தண்ணியும் போட்டு வாழைக்காய், நான் இப்போ 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 வாழைக்காய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 வாழைக்காயில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக இதுலேருந்து எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3ஐயும் போட்டு மேக்ரேஷன் பண்ணணும். மேக்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கல்யாண சமையல் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த வாழைக்காயை டைரெக்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். எண்ணெயில் பொரிச்சு இதை எடுத்துட்டு இந்த மசாலா பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படி எங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மேக்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த ஸ்டேஜில் இந்த வாழைக்காய் ஆட் பண்ணுறேனோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வாழைக்காய் ஆட் பண்ணி கூடமாக கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வாழைக்காயை வேக வச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. பட் அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் வித்தியாசப்படும். நான் இப்போ பண்ணுறது எண்ணெயில் பொரிச்சு பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த வாழைக்காயை மேக்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வீட்டில் அரைச்சது, அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நல்லா மேக்னேட் பண்ணி விட்ருங்க. மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்ருங்க. எல்லா வாழைக்காலையும் கோட்டாகணும். ஸோ இந்த மாதிரி கலந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் விட்ருங்க. அப்புறம் என்னென்னு பார்ப்போம். என்னோடய வாழைக்காய் காய் செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் ஆன் பண்ணுறேன். பக்கத்துலேயே இங்கேயும் ஒரு கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கடாயில் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு வாழைக்காய் நம்ம கடாயில் பொரிக்க போகிறோம். இந்த கடாயில் நம்ம காய் செய்ய போகிறோம். இப்போ கடாய் சுட்டெடுத்து நம்ம காய் பண்ணுறதுக்காக தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்செடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்தேன். வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. வாழைக்காய்க்காக நம்ம ஒரு மசாலா செய்யணும். மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு 3 பத்தை தேங்காய், ஒரு 8 பல்லு முந்திரி பருப்பு, இதை சேர்த்துறேன். இதுலேயே 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதை ஒரு கொரன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போ இந்த பதத்துக்கு அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. நான் இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இப்போ இந்த கடாயை சுட்டு எடுத்து நான் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம போட்ட எண்ணெய் இந்த அளவுக்கு புகை வருது பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து சூடாகும். இல்லைன்னா இந்த வாழைக்காய் வந்து எண்ணெய் குடிச்சிடும். நம்ம விட்ட எண்ணெய் இந்த அளவுக்கு காயணும். நல்ல புகை வருது பாருங்கள். இப்போ நான் ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோ ஆக்கிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சுட்டால் தான் நம்மளோட வாழைக்காய் எண்ணெய் குடிக்காது. இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் ஆக்சுவலாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 உப்பு போட்டு மேக்னேஷன் செஞ்சு வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இப்போது இதில் அப்படியே மெதுவாக சேர்த்து இப்போது ஃப்ளேமை கூட்டிக்கங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். நான் என்ன ஸ்டேஜ்னு பக்குவம்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுத்து, பச்சை வாசனை போயிடுத்து. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி சேர்த்துறேன். தக்காளி போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குழசலாக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நம்ம போட்ட வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. கம்ப்ளீட்டாக எண்ணெயிலேருந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துருங்க. மேலே எக்ஸஸ் எண்ணெயை எடுத்துருங்க. நம்ம விட்ட எண்ணெய் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன்ல எண்ணெய் குடிக்காதுன்னு. நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போது இது இந்த இடத்துல இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா குழசலாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் காரப்பொடி, இது ஒரு ஃபைன் மிக்ஸ். அப்படியே கொஞ்சமாக தண்ணி, இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டு ஸ்டவ்வை மீண்டும் பெருசாக்கி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்ட காரப்பொடியும் தனியாத்தூளும் நல்லா ஒரு பச்சை வாசனை போய் வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க குக் ஆகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை அலோவ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். அந்த பெருங்காய பொடியும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இந்த ஸ்டேஜில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்மளோட வாழைக்காய் இந்த மாதிரி பொரிக்கணும். அந்த சத்தத்தையே பாருங்கள், சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இப்போது இந்த வாழைக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள்.
மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அப்படியே ஹாலோவாக இருக்கும். இதுதான் பதம். இந்த பதத்துக்கு வாழைக்காயை பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம போட்ட இந்த மசாலாலாம் பாருங்கள், சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட இந்த வாழைக்காய்க்கான பேஸ் மசாலா. இப்போ இந்த மசாலா தயார். நம்ம இங்கே வாழைக்காயை பொரித்து வச்சுருக்கோம்ல, இந்த வாழைக்காயை இதில் அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹை ஆக்கிடுங்க. ஃப்ளேமை ஹை ஆக்கி இதை இதில் டாஸ் பண்ணி எடு. ஒவ்வொரு வாழைக்காலையும் அந்த மசாலா போட்டோம். ஃப்ளேம் நல்லா ஹையில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த வாழைக்காயில் இறங்கும். இது அப்படியே ஒரு 2 to 3 minutes அலோவ் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 2 minutes குக் ஆட்டும். இப்போது இந்த வாழைக்காயை ஸ்லைட்டாக அப்படி ஒன்றும் பாதியாக குத்தி விட்டுருக்கு. எல்லா வாழைக்காயில் சில வாழைக்காயை விட்டுட்டு ஃப்ளேமை மறுபடியும் ஹையில் வச்சு இன்னொரு 1 minute குக் பண்ணு. இப்போ நம்மளோட வாழைக்காய் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுத்து. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வாழைக்காயிலையும் நம்ம போட்ட மசாலா கோட் ஆகி பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட வாழைக்காய் தயார். நம்மளோட கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய வாழைக்காய் மசாலா அட்டகாசமாக இருக்கும். இதுவும் நான் ரைஸ் கூட வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். ஈவன் சாத்துலேயே நெய் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கணும். உப்பு காரம் அந்தளவுக்கு இருக்கும் அதில். இது வந்து நீங்கள் நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டுறோம் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன். சப்போஸ் சோம்பு எங்களுக்கு பிடிக்காது, சோம்பு வாசனை பிடிக்காதுன்றவங்க இன்ஸ்டெட் ஆஃப் சோம்பு அந்த இடத்துல ஜீரகம் சேர்த்துக்கங்க. மற்றபடி இந்த டிஷ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.